ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு கிஸ்ட் பை தி ரெயினுடைய அடுத்த எபிசோட். போன பார்ட்டுடைய கண்டினியூவேஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் மெய்யும் ஃபானும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு எப்படி நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்க, ஏன் இந்த ஃபவுண்டேஷனுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்லாம் கேட்பான். இல்லை, திடீர்னு சடனாக பார்க்கவும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்ல, இனிமேல் இந்த ஃபவுண்டேஷனில் நீங்கள் என்னை அடிக்கடி பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி ஃபானுக்கு இருக்கும். அது கில்ட்டா என்ன ஃபீல்னே தெரியாது. ஃபார்மலாக எதுவுமே நடக்காத மாதிரி மெய் பேசியிருப்பான். அவன் மனசுக்குள்ள அது எல்லாமே அசை போட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவன் எதையுமே கண்டுக்கிற ஐடியாலேயே இல்லை. நீ என்ன, ஒரு காலத்துல நான் உன்னை லவ் பண்ண, இப்போ கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. மெய் சட்டை பண்ணாம சிங்கினடி பேட்டி சீக்கிரத்தில் ஏறின்ட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஃபானுக்கு அப்படி இல்லை, ஒரே குழப்பம். அவ வேற திட்டிருப்பா இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதை மறக்கிறதுக்குள்ளாட்டி ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. இனிமே மெய் இங்கே வரப்போறான், நமக்கான அஃபிஷியல் லாயர், பெண்களுக்காக உதவி பண்ண போறான்னு சொல்ல ஜூ அவளுடைய கையை பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கு. இனிமே நம்ம அடிக்கடி பார்ப்போம், நம்மளோட மன்னிப்பு அவங்கிட்ட கேட்டலான்ற மாதிரி. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மெய் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவ பேரு நிச்சா. மெய் மேல அவளுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்குங்க. மெய்யோட வாழ்க்கையில இப்ப அந்த பொண்ணு வருவாளான்னு தெரியல. அந்த பொண்ணும் மெய்யும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க சீனியர் லாயருக்காக ஒரு கோர்ட் வந்து கடை வாங்கி கொடுக்குறாங்க. சார் போயிட்டு நல்லா வாதாடிட்டு வாங்க, நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி வாதாடுங்கன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபானோட வாழ்க்கை கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த போலீஸ்கார் இருக்காரு இல்லையா, போலீஸ்காரு, அந்த மனுஷன் நட்டு கொஞ்சம் மேல நட்டு கலந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. அடிக்கடி திரும்ப பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த மனுஷன் மனசுல எப்படியாவது ஃபானை உஷார் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. கூட அந்த போலீஸ்கார பத்தி பெருசா யோசிக்கல, பட் யோசிச்சிட்டு இருக்கான். ஏன்னா பாக்கும்போது பாத்தீங்கன்னா நட்டும் ஃபானும் ஒண்ணாதான் போய் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. முகத்துக்கு முகம் இதெல்லாம் பார்த்த உடனே அவன் மனசுக்குள்ள ஒருவேளை அவ இவன் கூட டேட் பண்ணிட்டு இருக்கானோட யோசிக்கலாங்க. கத்தாழி செடிக்கெல்லாம் தண்ணி எல்லாம் விட்டுட்டு இதை பத்தியே நினைச்சிட்டு அப்புறமா என்னமோ தெரியலங்க எழுதிட்டு சரி என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு கடிதம் எழுதுனேன்னு கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே புரியலங்க. இப்போ ஒருவேளை ஃபானை பழி வாங்கணுமா இல்ல அவ கூட சேரணுமான்னு தான் தெரியல. அதுக்குள்ளாடி ஃபானை காட்டுறாங்க. அவளுக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஒருவேளை மெய்ய பார்க்கலன்னா உடனே ஓகே சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலா இன்னைக்குதான் ப்ரப்போசலும் வந்திருக்கு, அதே மாதிரி மெய்யையும் பார்த்திருக்கோம்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கடவுள் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. அப்பன்னு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு கால் வருதுங்க. வேற யாரும் கிடையாது, இதுதான் வந்து ஃபானோட அம்மா. இந்த அம்மா வந்து பொண்ணுங்களை வச்சு பொழப்பு நடத்துற ஆளு. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு வயசு பொண்ணு காசுக்கு பாக்கெட் மணி இல்லைன்னு சொல்லவும் அவ வந்து எதுக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டிருக்க. அந்த பொண்ணை தவறான வேலைகளுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பொண்ணுக்கு ஹெவியா ப்ளீட் ஆயிருக்கு. ஏமா இதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபான் கத்திக்கிட்டே இருக்கா. இங்க பாரு, ஃபவுண்டேஷன் ஆள், இதை நீ தான் பாத்துக்கணும், எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல என் போர்வையெல்லாம் அவன் நார் அடிச்சிட்டான்னு அவங்க அம்மா கத்துறாங்க. அந்த சீரியஸா இருக்க பொண்ணை கொண்டு போறாங்க. பயங்கரமா சிவியரா அவளுக்கு இன்ஜூரி ஆயிருக்கு. இதெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அவங்களோட ஜூம் மேம் இருக்காங்களே, அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ரொம்பவுமே கடைசி கட்டத்துல இருக்கா. ஒருவேளை அந்த பொண்ணு செத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த அளவுக்கு இன்ஜூரி. இந்த கோவத்துல அடுத்த நாளே என்ன பண்றான்னா, ஃபானு அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு உங்களை நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன். எவ்வளவு திமிர் இருந்தா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிப்பீங்க, என் வாழ்க்கையை சீரழிச்சது பத்தாது, எத்தனை பொண்ணுங்க உங்களுக்கு பலிகடா வாயிட்டு இப்படி போடணும் போது அந்த பணக்கார குட்டிகளுக்கு எல்லாம் காசு தேவைப்படுது, ஊர் சுத்துறதுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு செலவு பண்றதுக்கு காசு தேவைப்படுது, அதனால என்கிட்ட வராளுங்க, நான் அதனாலதான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறேன்னு சொல்ல போலீஸ்க்கு நான் கால் பண்ணிட்டு சொன்ன உடனே அவங்க அம்மா தப்பிச்சு ஓடிடுறாங்க. பிடிச்சாங்களா என்னன்னு காட்டல நமக்கு. அப்புறமா இங்க ஆபீஸை காட்டிக்கிட்டு இருக்காங்க. மெய்யோட ஆபீஸ்ல பெருசா பல கேசுகள் வெற்றி அடைஞ்ச மாதிரி இப்ப சரக்கு பார்ட்டியா இல்லைன்னா கூல்ட்ரிங்க் பார்ட்டியான்னு தெரியல. எல்லாரும் ஜெய் ஹோன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது சீனியருக்கு. அவருக்கு அந்த காலை கேட்டவுடனே அதிர்ச்சியில கீழே அப்படியே விழுகிறாருங்க. அவர் விழுகிறத பார்த்தா கொஞ்சம் ஃபன்னி மொமெண்டா தான் இருக்கு. என்னன்னா, அவர் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்பதான் தெரிய வருது, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்க பொண்ணு ரொம்ப சிவியரான கட்டத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு தான் இதெல்லாம் நடந்திருக்கு போல. இவர் தலையை மூட்டுறாரு, கையை அடிச்சிட்டு இருக்காரு. சீனியரை தனியா போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெய்யும் வந்திருப்பான். அவருக்கு தண்ணி கொடுத்து அவர் ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சிருக்கான். இங்க பாருங்க சார், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. பொண்ணுங்க வேணும்னு இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிறது இல்ல, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், கண்டிப்பா எல்லாம் சரியாயிரும், நீங்க உங்க பொண்ணுக்கு துணையா இருங்கன்ற மாதிரி அவங்க அம்மாவுக்கு அவன் துணையா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா அவங்க அம்மா இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. உன்னாலதான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த பொண்ணுக்கு அவங்க சார் துணையா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நினைப்பான்னு தெரியலங்க. அப்படியே வெளியில வந்து மழையில நிக்கலான்னு போது கரெக்டா வந்து ஃபான் கொடையை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறா. இது செம்ம கியூட்டா இருக்கு. சீரியஸ்லி நமக்குலாம் அப்படி யாராவது கொடை கொடுத்தா நல்லா இருக்கும்ல, பட் நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்க ஹீரோயின் ஹீரோக்கு கொடுத்துருக்கா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே மெய் வந்து பாத்துருப்பா ஃபானா. அதனால என்னன்னா, ஜென்ரலான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். இனிமே நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ண வேணாம், இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஒன்னா வேலை பார்க்க போறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன்னு பெருந்தன்மையா பேசிட்டு இருக்கும்போது இவங்க புக் பண்ண டாக்ஸி வந்துருது. டாக்ஸில ஃபான் ஏறிடுவான். அது மட்டும் இல்லாம அவங்க கொடையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடையவும் மெய் கொடுப்பான்.
கொடுத்துட்டு அவ போய் சைடுக்கு போக மெய் அவளை வச்ச கண் வாங்காம பாத்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இது யாருன்னா நிச்சா, வேற யாரும் இல்ல, மெய்யோட அசிஸ்டன்ட், மெய்யோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு வந்து ஒரு பொம்மை கடையில பொம்மை வாங்க வர மெய்யோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவளையே வச்சக்கன் வாங்காம பாத்துட்டு இருப்பான். என்னடா இவன் இப்படி வெறிக்க பாத்துட்டு இருக்கானேன்னு அந்த பொண்ணு பயந்துருது. அதுக்கு பசங்களையே பிடிக்காது, பசங்களாம் ஏமாத்துக்காரங்க அப்படின்ற மாதிரி தாட்டு. ஸோ அந்த பொண்ணு கோச்சிட்டு போக நம்ம மூஞ்சி அழகாத்தானே இருக்கு, அந்த பொண்ணு என் பயந்துட்டு போச்சுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஆஃபீஸ்ல காட்டுறாங்க. ஃபவுண்டேஷன்ல ஜூம் மேம் இருக்காங்களே, மெய்கிட்ட பேசினேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஃபான் சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்கறது மட்டும் இல்லாம இனிமே ஜாலி தான் அப்படின்னு வம்பளுக்க இது எல்லாத்தையுமே இன்னொரு அசிஸ்டன்ட் நோட்டு கேட்டுறா. ஃபார்ம் ஒன்னு சேர்ந்துருவாங்க போலன்ட்டு அந்த பொண்ணு ஏதோ நக்கல் அடிச்சிட்டு இருக்க. இங்க ஃபான் என்ன பண்றான்னா கிளம்பி நம்ம மெய்யோட வெளியில போறதுக்காக தயாரா இருக்கா. கார் வேற பெருசா ரெடியா இருக்கும். எப்பவும் போல மெய் என்னன்னா உருனே இருக்கான். ஆனா ஃபான் அப்படி இல்ல, அவன் கிட்ட பேச ட்ரை பண்றா. வித்தியாசமாவும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க மாதிரி இல்லாம தெரியாத யாரோ ஒருத்தர் மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. அன்கம்ஃபர்டபுளா இருக்கு ஃபானுக்கு சொல்ல போனோம்னா. ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட போற மாதிரி ஃபீல் ஆகும் போல. ஆனையே நோட் பண்ணிட்டு இருக்காமே, இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா தான் ஒர்க் பண்ண போறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நம்ம இருந்துதான் ஆகணும்ன்ற மாதிரி எல்லாம் மெய் பேசுவான். அப்பன்னு பார்த்து ஃபான் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணுவா. மறுபடியும் முதல்ல இருந்து இந்த விஷயத்த நான் பேச விரும்பல அப்படின்ட்டு மெய் எந்திரிச்சு போயிருவான். ஃபானுக்கு அழுகையா வந்துடும். நம்ம மேல தப்பு தான் இருந்தாலும் மன்னிக்க கூடாதான் அவன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண. அவனோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தானே அந்த வலி வேதனை எல்லாம் புரியும். ஈஸியா ஹர்ட் பண்ணிட்டு இப்ப சாரி கேட்டா உடனே மன்னிச்சிடணுமா என்ன? அப்படியே இங்க காட்டிட்டு இருக்காங்க. நிச்சான்னு சொன்னேன்ல, அந்த பிள்ளை வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கையை எடுத்துக்கும் இல்லையா, ஒரு டீச்சர் வந்து மிஸ்யூஸ் பண்ணி, அந்த பொண்ணு தான் இப்ப பெருசா வளர்ந்துட்டா. அவதான் இப்ப லாயராவும் இருந்துட்டு இருக்கா. அப்பதான் அந்த பிளாஷ்பேக்ல அவ நான் வாழ மாட்டேன்னு சொன்ன விஷயத்தையும் இப்ப அவ வாழ்க்கையையும் பார்த்து ஜூம் மேம் இருக்காங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவ அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றது, இந்த ஒரு ஃபவுண்டேஷன்ல வந்து அவளுடைய பங்கை வெளிப்படுத்துறதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வந்துட்டான்னு சொல்லிட்டு ஜூம் மேம் கால் பண்ணி உடனே வா ஃபான்னு சொல்ல, ஃபானும் இப்ப கிளம்புறதுக்கு தயாராயிட்டா ஃபவுண்டேஷனுக்கு போறதுக்கு. ஃபவுண்டேஷனுக்கு போய் பாக்குறது மட்டும் இல்லாம நிச்சாவும் அவளும் பாத்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறா. நிச்சா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறா ஃபான். அது மட்டும் இல்லாம இவ வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஃபான் மட்டும் இல்லைங்க, மெய் பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு பி இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா தங்கச்சி எல்லாரையும் பார்க்க வந்திருப்பான். ஏன்னா சின்ன வயசுல அடைக்கலம் கொடுத்தவங்க அவங்க தான். அவங்க கிட்ட நான் லாயரா இருக்கேன், இப்ப சந்தோஷமா சேலரி எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்ல பூரிப்பு தாங்க முடியல அவங்க ஃபேமிலிக்கே. தனியா பி கூட்டிட்டு வந்து கேட்கறான், எங்கடா நீ இவ்வளவு நாள் போயிருந்த, எங்களை விட்டு ஏன்டா போனேன்னு கேட்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வரும். பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இவன் ஒரு இடத்துல பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுங்க இவன் கேரக்டர் பிறப்பை பத்தி அவங்க அம்மா இறந்ததை பத்தி எல்லாம் தப்பா பேசி பெரிய சண்டை வந்துடும். சண்டையில கோவத்துல எல்லாருமே அடிச்சிருவான். இவங்க எல்லாருமே ரவுடி பசங்க. அடிச்சதுனால என்ன ப்ராப்ளம்னா பி வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ட்டு அதுல இருந்து வெளியில வர்றதுக்காக தனியா போயிட்டு தங்கிட்டு இருப்பாங்க. ஆனா சும்மாலாம் ஒண்ணும் இல்ல, பிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா பெல்லுன்ட்டு. அந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா இவன் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போவானோ அவங்க எல்லாம் தேடி போயிட்டு எங்க அண்ணாவெல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாரு, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுருப்பா. பட் உன் தங்கச்சி கூப்பிட்டா நான் தாண்டா வரல மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க பி சொல்லிட்டு இருப்பா, நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்டா அப்படின்ட்டு. எத்தனை வாட்டி தாண்டா நீ லவ் பண்ணுவேன்னு போது இவன் நிச்சாவை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்கான். பிக்கு நிச்சா மேல லவ் வந்துருச்சு. ஒரு பொம்மை கடையில தாண்டா பார்த்தான், அவன் வேற லெவல் ஃபிகர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இதை நான் நிறைய வாட்டி நீ சொல்லி கேட்டுட்டேன், உண்மை காதல்னு ஒண்ணுமே இல்லைன்னு உன்னைய வச்சுதாண்டா பாட்டெல்லாம் எழுதணும்ட்டு கடுப்பாயிடுறேன் மெய்யி. அது மட்டும் இல்லாம இதை கேட்டு எனக்கே அழுத்து போச்சு, நீ ஒரு பொம்பளை பிள்ளைய விட மாட்டேங்கிற, எல்லாரும் பின்னாடியும் சுத்துவ போடா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு மெய் போயிட்டு இருக்கா. மச்சான் இல்லடா இது அமாரா பியாருடா, உண்மைடா நம்புடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பி நின்றுகிட்டே இருக்காங்க. அப்படியே காட்டுறாங்க வேற ஒரு கதையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாக்வாக் என் பேரு. நாக்வாக் என்ன பண்ணுவான்னா ஏதோ ஒரு இடத்த விட்டு தப்பிச்சு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஃபுட்டு கடை, சின்னதா தள்ளுவண்டி கடை இருக்கு இல்லையா, அந்த கடையை பார்த்தோன்னே என்னன்னு தெரியலங்க கடுப்பாயிட்டு அந்த கடையவே பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதனால அந்த கடைக்காரவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஏற்கனவே அடி வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி இருக்கு, அவனை போட்டு அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுன உடனே எல்லாருமே மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவனோட முதலாளி அம்மா ஒரு அம்மா வருது பயங்கரமா. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இங்க பாருங்க இந்த பையன் இப்படித்தான் நிறைய பண்றான்னு சொல்லிட்டு அவனை ஜாமீன் எடுத்துட்டு வந்துட்டு கூட்டு வந்து அடின்னு அடிக்குதுங்க. பயங்கரமா என்ன பண்ணுதுன்னா அது அடிச்சது மட்டும் இல்லாம கூட இருக்கவங்க அந்த வேலை பார்க்குற எல்லாருமே போட்டு அடிக்க வச்சுட்டு இருக்கு. அந்த பையனை சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பையனை பத்தின தகவல் ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்கும். ஸோ விசாரிக்கிறதுக்காக மோர் வேடத்துல மெய்யும் ஃபானும் கிளம்பி போறாங்க. ஃபுட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபுட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சமைச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கிச்சன்லயே நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யும் ஃபானும் நின்றுகிட்டே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு மெய் என்ன பண்ணிருப்பானா ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம் வழியா என்கிட்ட போயிட்டு இருக்கான். அப்ப நாக்வாக்குன்னு கத்திக்கிட்டே இருக்கு. அந்த பையன் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கேன். இந்த அம்மாவால இருக்கவே முடியல வில்லியால. என்னதோ நடக்குது, இல்லி பதட்டத்திலேயே மெய் எதையாவது கண்டுபிடிச்சிருவானோன்னு அவன் எங்க போயிருக்கான்னு ரெஸ்ட் ரூமுக்கு தேட போயிருக்கோம். அந்த டைம் பார்த்து ஒரு பேப்பர் அனுப்பி விடுவான் உள்ள நாக்வாக்கு. ஆனா அவனுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்ன உடனே மெய்க்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நாக்வாக்கை காப்பாற்றணும்னா ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லும் போதே அங்க இருக்க இன்னொரு அடிமையா இருக்க பையன் அப்படியே மெய்ய பாத்துறான். சரி தம்பி நீங்க எங்க போனீங்க அப்படின்ட்டு வில்லி கேட்கும். நான் ரெஸ்ட் ரூம் போகல, சுத்தி கார்டன் அழகா இருந்துச்சு சுத்தி பார்க்க போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா போய் சொல்லியிருக்கோம். சொல்றது மட்டும் இல்லாம அந்த அம்மாவுக்கு ஒரே பதட்டம்,
திருப்பி திருப்பி வந்து அவங்க கிட்ட கேட்கும், நீங்க ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னும் போது, என்ன பிரச்சனை, நான் சுத்தி பார்க்க கூடாதா, உங்க இடம் நல்லா இருக்கு, இப்போ ஒருவேளை உங்க இடம் நல்லா இருக்குன்னா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு நான் கொஞ்சம் ஃபுட் எல்லாம் இது பண்ணிட மாட்டேன்னா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஃபுட்டை கொண்டு வராங்க. கொண்டு வரது மட்டும் இல்லாம ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல. சாப்பிட்டு இதை வந்து சாம்பிள் நாங்க எடுத்துட்டு போயிட்டு எங்க ஃபவுண்டேஷனுக்காக தான் ஆர்டர் பண்ண வந்திருந்தோம், கண்டிப்பா இது உதவியா இருக்கும்னு சொல்லும் போதே ஃபவுண்டேஷனுக்கு அந்த ஃபுட்டை கொண்டு போறாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க அங்க நிறைய பசங்க இருக்காங்க. பசங்க இருக்கிறது மட்டும் இல்லாம யாருக்குமே எழுத படிக்க தெரியல. அந்த நாகுவாக்குன்ற பையனுக்கு எழுத படிக்க தெரியல, அவனை அடைச்சு வச்சிருக்காங்கன்றத மெய் கண்டுபிடிச்சிருவான். இந்த பையனுக்கு ஒரு நீதி வாங்கி தரணும் அப்படின்னு ஃபவுண்டேஷன்ல இருந்து முடிவு பண்றாங்க. சரி வெளியில போயிட்டு விசாரிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டும் வருது. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ஃபுட்டு சாப்பிட்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு பே பண்ணியிருப்பாங்க. யார் பே பண்ணியிருப்பாங்கன்னா மெய் தான் பே பண்ணியிருப்பான். எதுக்காகனா வேற யாருக்காகவும் இல்ல, ஃபானுக்காக தான். ஃபானுக்குன்னா பெரிய குழப்பம். இப்ப நட்டுக்கு ஓகே சொல்றதா இல்ல மெய்ய ஓகே பண்றதா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. ஜூ மேம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் பேர் ஆயிருவாங்கன்னு சொல்லிட்டு. ஃபானும் வந்துட்டு போனதும் அந்த வில்லியம்மா இருக்காங்க இல்லையா, போட்டு பயங்கரமா நாகுவாக்கு அடிக்க ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா சித்திரவதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையனால இன்னும் வரைக்கும் தப்பிச்சு வரவே முடியல. சரி இந்த கேஸ்க்காக விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு மெய்யும் ஃபானும் சேர்ந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அங்க எலக்ட்ரீஷியனா இருக்கவர்கிட்ட. அங்க நிறைய பசங்க இருப்பாங்க. பிலோ 18 தான் இருப்பானுங்க, அபோ 18 இருப்பாங்க. படிக்கவே வைக்க மாட்டாங்க. எல்லா எடுபடி வேலைகளையும் பாக்குறதுக்கு அந்த அம்மா வந்து யூஸ் பண்ணிக்கும். அவங்கள பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணும். இதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா இருக்கு. ஸோ அதுக்கு நல்ல ஒரு ஹோப் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிரும். இன்வெஸ்டிகேஷன்லாம் கடந்துட்டு மெய்யும் ஃபானும் கிளம்ப போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரி அவளை ட்ராப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்மெட்லாம் அழகாக மாட்டி விட்டு பொறுப்பா மெய் என்ன பண்ணுவானா, ஃபானை வண்டியில் ஏற்றிக்கிறான். ஏற்றிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. இவ்வளோ நேரம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தானே பஞ்சாயத்தை மறுபடியும் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபான் கேட்க, பரவாயில்ல சாப்பிடலாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பசியாக இருப்பா இல்லையான்ட்டு அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையுமே இறக்கிட்டு பொறுமையாக சாப்பிடுன்னு வாட்டர் பாட்டில் அழகாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு ப்ராப்பராக ஒரு மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ மெச்சூர்ட் ஆயிட்டானான்னு ஃபான் அசந்துட்டு இருப்பா. என்னதான் மூடி மறைச்சாலுமே மெய் மனசுல ஃபான் இருக்கதும் ஃபான் மனசுல மெய் இருக்கதும் அவ்வளோ அழகா தெரியுதுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மெய் இருக்கான் இல்லையா, ஃபானை ட்ராப் பண்ணிட்டு பத்திரமா போன்ட்டு அவ ரூம் கிட்ட அவ போற வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. ரூமுக்கு போயிட்டு ஃபான் மெய்யை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. மெய் என்ன பண்றானா, அவன் வளர்க்குற கத்தாழி செடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட வெளியில போயிட்டு வந்தேன், அவன் எனக்கு கொடை பிடிச்சா, இது என்ன குடைக்குள் வெயிலா இல்ல குடைக்குள் காதலா, என்னதான் நடக்குதுன்னு புரியல. ஒரே குழப்பத்தோடய அந்த நாள் மெய்க்கு அப்படியே கடந்து போகுதுங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல காட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பெரிய கேஸ். அந்த கேஸ்ல வந்துட்டு இப்ப சீனியர் லாயர் வாதாடுறதுக்கு பதிலா வேற ஒருத்தர் வாதாடணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேஸோட கிளைண்ட் வந்துட்டு போறாரு. வரது மட்டும் இல்லாம மெய் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இதுதான் கேஸ் ஃபைல், ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மெய்யையும் கூட்டு காட்டிருப்பாங்க. அப்புறமா இதை பத்தி அவங்க சீனியர் கிட்ட கேட்கும் போது தான் தெரிய வருது, என்னோட சார்பில் என் புள்ள நீ வாதாடுற அப்படின்ற லெவலுக்கு அவர் சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கேஸை முழுசா படிச்சுக்கோ, நீ நல்லா பண்ணுவேன்னு நம்புறேன்ட்டு போயிடுறாரு. மெய் அப்படியே ஜாலியா நிக்கிறான். அதோட இந்த பார்ட் முடியுது. மீதி என்னன்றதை நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.